SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுவோம். அது வந்து எப்படி கிளாரிட்டியாகவே நம்ம வந்து அப்படியே எரேஸ் பண்ணுறது, இந்த ஃபோட்டோ 2 MBனா அந்த 2 MBயில் எப்படி நம்ம ஃபோட்டோ எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு தேவையான ஆப் வந்து பேக்ரவுண்ட் எரேசர் அப்படிங்கிறது ஒரு ஆப்பு. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோவில் போய்ட்டு எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபோல்டரில் ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபோல்டரும் வந்துடும். உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் க்ராப்பு இதெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டன் குத்திங்கன்னா உள்ளே போயிடும். இதில் வந்து நிறையா ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோனா உங்களுக்கு அதுவாகவே ரேஸ் ஆகும். இதில் வந்து பிஜி கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கத்திரிக்கோளுக்கு மேலே. இது கொடுத்தீங்கன்னா டார்க்காக ஒயிட்டாக இந்த மாதிரி வரும். அது எதுக்குங்கிறத அப்புறமா சொல்கிறேன். இது ஆட்டோங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ரவுண்ட் மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் எந்தெந்த கலரில் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதே கலர் வந்து எரேஸ் ஆகும் பேக்ரவுண்டில் இருக்கிற கலரு. இதே ஒரே கலராக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டு உங்களுக்கு சிம்பிளாகவே எரேஸ் ஆகிரும். இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எரேஸ் ஆகும். அடுத்தது மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேஜிக் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த ஓரமாக நம்ம எரேஸ் பண்ணுவோம்ல ஃபோட்டோவுக்கு ஓரமாக, அது எரேஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இது தான். இதை வந்து நீங்கள் ஃபோட்டோ ஓரமாக எரேஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நான் நவுத்துற மாதிரி நவுத்தி வந்து சுற்றிலும் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃபோட்டோவை வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரீப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அந்த இது வந்து அதிலே ரீஸ்டோர் ஆகிரும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஏதாச்சும் தப்பாக அழிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் இதை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி மேஜிக்கில் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா சுற்றிலும் எரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக ஓரத்தில் எரேஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இந்த இது சொல்லலாம். அதனால தான் நான் எப்போதும் இதில் தான் எரேஸ் பண்ணுவேன். இதுவும் பிக்சார்ட் ஆப் தான் நமக்கு வந்து செட் ஆகும். ஆனால் கிளாரிட்டி அப்படியே இருக்கும். அதனால தான் நான் இந்த 2 இதுவும் நான் சூஸ் பண்ணுறது. அதனால் இந்த ஜூம் இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணிவிட்டு மற்ற மேனுவல் அப்படிங்கிறத இந்த மாதிரி கரெக்டாங்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பேக்ரவுண்டுங்கிறத எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எல்லாமே ஓவராலாக முடிஞ்சிச்சுன்னா டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்மூத்துன்னு காமிக்கும். இந்த மாதிரி ஸ்மூத்தில் வந்து உங்களுக்கு எத்தனை இது தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்மூத் அப்படிங்கிறத. இப்போ 1 2 3 4 5 அப்படிங்கிறது அந்த குறையுது இல்லை, அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்மூத்துங்கிறது கொடுக்குறோம். அதை எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, அதுக்காக தான். அவ்வளோதான். நான் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா அது மொபைலில் வந்து சேவ் ஆகிரும். அது இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படிங்கிற கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.